So welcome back students. So last class நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா center of mass for continuous system அது பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஒன்று என்னென்னா 3 point masses in at the vertices of a triangle அது ஒரு ப்ராப்ளமும், அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் லேமினாவோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எல் ஷேப்டு லேமினார். ஓகே, ஸோ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அது வந்து உங்களுக்கு டயக்ராம் புக்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னதுன்னா எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 6.3. ஓகே, so find the center of mass of a uniform L-shaped lamina, a thin flat plate with dimensions as shown. Okay, the mass of the lamina is 3 kg ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம். இதில் 3 லேமினாஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லேமினார் இது. ஸோ செகண்டு அதுக்கு மேலேயே இப்படி இருக்கும். ஓகே, எல்லாமே ஈக்குவல் டைமென்ஷன்ஸ். ஸோ இது செகண்ட் லேமினார், அதுக்கப்புறம் தேர்ட் லேமினார் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ 3 லேமினார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக இதோட வெயிட் வந்து 3 kg. அப்போது ஒரு பீஸும் 1 kg, மாஸ் வந்து 1 kg. ஸோ அதோட சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது C1, C2 அண்டு C3. ஸோ இதுதான் 3 சென்டர்ஸு அண்ட் அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 0,0. ஸோ ஆரிஜினில் இருக்கிறதுனால 0,0. ஸோ ஏன்ற பாயிண்ட் வந்து, ஸோ இது பாயிண்ட் வந்து ஓ. ஸோ ஏன்ற பாயிண்ட் வந்து 2,0. அதாவது இது வந்து 1 யூனிட் லென்த்து. ஓகே, ஸோ சிங்கிள் லேமினாவோட லென்த் வந்து 1 யூனிட். ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு 1 யூனிட்டு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸு, ஒய் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் வந்து இல்லை. ஓகே, எக்ஸோட ஆக்சிஸ்லேயே இருக்குது, அதனால 0. ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் என்னதுன்னா இது எக்ஸ் அண்ட் ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுது, இதுவும் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ சிமிலராக இந்த கோஆர்டினேட் வந்து 0,2. ஓகே, ஏன் இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட்டு. ஸோ இது வந்து ஒய்யில் இருக்குது. ஓகே, ஒய் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் 0. ஓகே, எக்ஸ் ஆர்ஜினில் இருக்குது. ஸோ இது எக்ஸ் அண்டு ஒய். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும், இது வந்து ஒரு யூனிட்டு. ஸோ இங்கே 2 யூனிட் போயிருக்கு, இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட். ஓகே, ஸோ ஒய்யில் 2 யூனிட்ஸு, எக்ஸில் ஒரு யூனிட். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டு டி. ஸோ டின்ற பாயிண்ட்டு எக்ஸ்லேயும் ஒரு யூனிட்டு, இதுதான் எக்ஸ்லேயும் ஒரு யூனிட்டு, ஒய்லேயும் ஒரு யூனிட். ஸோ 1,1. ஸோ பின்றது, பி பாயிண்ட் பின்றது எக்ஸில் 2 யூனிட்ஸ். ஓகே, ஸோ 2 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது, ஒயில் ஒரு யூனிட். ஓகே, 1,2. ஸோ சிமிலராக வி ஹேவ் அனதர். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. மேபி இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ். ஸோ இது இ அண்டு இது வந்து எஃப். ஓகே, ஸோ இதோட டோட்டல் லென்த் அப்போது 2 meters. யூனிட்னா இங்கே மீட்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட மொத்த கேஜி வந்து மாஸ் வந்து 3 kg. அப்போது ஒரு பிளாக்கும் ஒரு லேமினாவும் 1 kg. ஓகே, ஸோ லேமினான்றது ஒரு தின் பிளேட் மாதிரி. ஓகே, இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்டு தின் பிளேட். ஸோ இந்த லேமினாவுக்கு நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்னா, இந்த லேமினா வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இதோட சென்டர் ஆஃப் மாஸை ஆக்ஸ் அட் இட்ஸ் ஜாமெட்ரிக் சென்டர். நம்ம எல்லா லேமினாருக்கும் பார்த்துருக்கோம். ஃபார் லேமினாருக்கு வந்து அதோட ஜாமெட்ரிக் சென்டர் தான் வந்து அதோட
சென்டர் ஆஃப் மாஸாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கு தேர் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ஜாமெட்ரிக் சென்டர் கோயின்சைட்ஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபுல் லேமினாவோட மாஸும் இந்த பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்க மாதிரி வி கேன் அசியூம். ஓகே, சிமிலர்லி இந்த லேமினாவோட ஃபுல் மாஸும் இந்த பாயிண்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுல் லேமினாவோட ஃபுல் எல்லா மாஸும் இந்த சென்டர் C3ல இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 3 லேமினாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எல் ஷேப்ல இருக்குல்ல, இந்த எல் ஷேப்டு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எல் ஷேப்டு மாஸ் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த எல் ஷேப்டு மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ரொம்ப ஆப்வியஸும் கூட. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்டரோட கோஆர்டினேட்ஸ் வேணும். ஓகே, சென்டர் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C1ஓட கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? C1. ஸோ இது வந்து எக்ஸில் ஆஃப் டிஸ்டன்ஸு, ஒயில் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து 1/2. ஸோ இதோட கோஆர்டினேட் என்னதுன்னா 1/2, 1/2. ஓகே, ஸோ சிம்லர்லி C2ஓட கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? C2 வந்து இது ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப் 1, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆஃப். ஓகே, ஸோ இது ஒரு ஆஃப், இங்கே ஒரு ஆஃப், இங்கே ஒரு ஆஃப். ஸோ 3.5. ஓகே, ஸோ எக்ஸில் 3.5, ஒயில் ஆஃப் தான். ஓகே, ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கு. ஓகே, ஸோ வந்து ஒயில் ஆஃப். ஸோ சிம்லர்லி C3ஓட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஆஃப், ஸோ இங்கே ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆஃப். ஓகே, ஸோ ஒயில் 3.5, எக்ஸில் வெறும் ஒரே ஆஃப். ஓகே, ஸோ 1/2, 3/2. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட x1, y1, x2, y2, x3, y3. okay, so in order to find the center of mass, x coordinate of the center of mass, capital X equal to என்ன formula, summation I equal to 1 to இங்க 3 வரைக்கும் ரன் ஆகும், xi mi divided by summation I equal to 1 to 3 mi. இதுதான் வந்து x coordinate ஓட center of mass, sorry, center of mass ஓட x component. okay, similarly y component வந்து summation I equal to 1 to 3 yi mi divided by summation I equal to 1 to 3 mi. okay, so mi என்றது தான் total mass summation. so இந்த summation I equal to 1 to 3 mi equal to என்னது m1 plus m2 plus m2 plus m3 ன்னு வரும், which is nothing but 1 kg plus 1 kg plus 1 kg. okay, so equal to 3 kg. so இதுதான் நம்மளோட capital M. capital M is nothing but summation I equal to 1 to 3 mi. okay, ஸோ இது முன்னாடியே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. the total mass of the L shaped lamina is 3 kgன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு அது 3 kg தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸை இவாலுவேட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ சம்மேஷன் எப்படி போகுது அப்போது x1 m1 ப்ளஸ் x2 m2 ப்ளஸ் x3 m3. இதுதான் நம்ம என்னென்னு எழுதியிருந்தோம், சம்மேஷன் இங்கே இருக்கு பாருங்க, சம்மேஷன் xi mi, summation I equal to 1 to 3 xi mi. ஓகே, ஒரு வேல்யூவாக இதுக்கு போட்டு இந்த சம்மேஷன் சிம்பிள்ன்றது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் இந்த பாசிட்டிவ் சைன் ப்ளஸ் பண்ணணும் எல்லாத்தையும், டிவைடட் பை எம். ஓகே, கேபிட்டல் எம். ஸோ நான் இது திரும்பி ஒய்க்கு ஒர்க் அவுட் பண்ணல. ஒய்க்கு இங்கே வந்து x1 x2 x3க்கு பதிலாக அங்கே ஒய்க்கு y1 y2 y3ன்னு இருக்கும். அவ்வளோதான், சிமிலராக எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்மளுக்கு இப்போ x1ஓட வேல்யூ, x2 இதோட வேல்யூ வேணும். ஸோ x1 ஆஃப், x2
3/2, x3 வந்து 1/2. ஓகே, ஸோ ஆஃப் இன்ட்டு m1 ஓட வேல்யூ 1 kg நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கு, ப்ளஸ் 3/2 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு 1 ஹோல் டிவைடட் பை 3. ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் we will get the answer. ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன வரும், ஸோ get 5/2. ஓகே, ஸோ இது ஆஃப் ப்ளஸ் ஆஃப் வந்து நம்மளுக்கு 1 ப்ளஸ் 1.5 2.5 2.5 எப்படி எழுதிடலாம், 5/2 இன்ட்டு 3 இருக்குது ஏற்கனவே. ஸோ இது வந்து 5/6. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் y component of the center of mass equal to, அதுவும் என்னது, ஸோ y1 m1 plus y2 m2 plus y3 m3 whole divided by capital M. capital M3 தெரியும், ஸோ இது 3. ஸோ y1 y2 y3 மட்டும் தெரிஞ்ச போதும். ஸோ y1 ஆஃப், y2 ஆஃப், y3 மட்டும் 3/2. ஸோ ஆஃப் இன்ட்டு 1, இந்த 1ன்றது மாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் லேமினா. ஓகே, அது 1 kg. ஸோ ஆஃப் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு 1 ப்ளஸ் 3/2 இன்ட்டு 1. ஓகே, ஸோ இதுவும் சிமிலராக அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப் ப்ளஸ் 3/2. 3/2 இஸ் 1.5. 1.5 1 சேர்த்தா 2. 2 plus half 2.5. ஓகே, இங்கே ஏற்கனவே 3. therefore 2.5 எப்படி எழுதலாம், 5/2. 5 2ஆல் டிவைட் பண்ணால் 2.5, அதான் 2.5. ஓகே, ஸோ 5/2 இன்ட்டு 3. ஓகே, ஸோ கேபிட்டல் Y இஸ் ஆல்சோ 5/6. ஓகே, ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த எல் ஷேப்டு லேமினா. ஸோ இந்த 5/6 வந்து நம்மளுக்கு எங்கே வரும்னு பார்க்கணும். ஓகே, அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ 5/6ன்றது என்னதுன்னா, எக்ஸும் 5/6, ஒய்யும் 5/6. ஓகே, ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் இதோட போதும், எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது we can see the motion of center of mass. ஓகே, ஸோ நம்ம முன்னாடி நம்ம தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சாப்டர் வரைக்கும் என்ன டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஆக்சலரேஷன், வெலாசிட்டி ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். அதெல்லாம் எதுக்குன்னா ஃபார் சிங்கிள் பார்ட்டிக்கிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு பண்ணுறோம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை நம்ம எப்படி வந்து இது பண்ணி வச்சுருக்கிறோன்னா, அதாவது அதோட மாஸ் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், ஒரு பார்ட்டிகிள்க்கும் ஒரு மாஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல, அதுலேயே இருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது என்னதுன்னா, இட் இஸ் த பாயிண்ட் ஆன் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அட் விச், அந்த பாயிண்ட்ல இந்த ஃபுல் சிஸ்டத்தோட மாஸும் அந்த பாயிண்ட்ல இருந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபுல் சிஸ்டத்தோட மாஸும் வந்து நம்ம ஒரு பார்ட்டிகிள்க்கும் கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணாவே போதும். நம்ம we can predict the trajectory of the particle. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சப்போஸ் இஃப் யூ ஹேவ் ஸ்கொயர் ஆப்ஜெக்டோ இது மாதிரி ட்ரபிசாய்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வரையில நான் ரஃபாக வரைகிறேன், தே ஆர் க்ளோஸ்லி பேக்டு. ஓகே, இது மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஏதோ மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சே அதோட ஆக்சலரேஷன் ஏ. ஸோ இது ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட மாஸ் எம்னா தென் நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப் நெட். ஸோ எஃப் நெட்ன்றது நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் தெரியும். ஓகே, ஆனால் இந்த எஃப் நெட்ன்றது என்னதுன்னா, ஃபோர்ஸ் ஆன் ஈச் பார்ட்டிகிள். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிகிள் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ். ஸோ இது F1, F2, F3. ஸோ இது மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிகிள்க்கு, இந்த ரெண்டு பார்ட்டிகிள்க்குமே வந்து
இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பார்ட்டிக்கிளுமே ஒரு பார்ட்டிக்கிள் மேலே இதுமாகிட்டு இருக்கும். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் திஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணினா தான் நம்மளால எஃப்நெட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வாட் வி ஹவ் டிரைவ்ட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இந்த இன்னர் பார்ட்டிக்கல் இன்ட்ராக்ஷன் எல்லாத்துமே என்ன நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம்னா, அசியூம் பண்ணதும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த இன்டர் அட்டாமிக் இல்லைன்னா இன்டர் பார்ட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கிள் இப்படி அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இன்னொரு பார்ட்டிக்கிள் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு பார்ட்டிக்கிள் இன்ட்ராக்ஷனும் அப்போ கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்போது இந்த ஃபுல் இன்டர்னல் பார்ட்டிக்கிள் இன்ட்ராக்ஷன் இல்லை. ஓகே, therefore the particles experience only the எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லை, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்குது. ஸோ எல்லா பார்ட்டிக்கிள் மேலேயும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதோட இதுதான் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா அதுதான் நெட் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் அப்போது அந்த இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தோட மாஸும் ஒரு பாயிண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தான் என்னதுன்னா நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, அது எப்பயுமே ஜாமெட்ரிக் சென்டரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எங்கே வேணாலும் இருக்கலாம் டிபெண்டிங் அப்பான் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இது மாதிரி சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட், இது சிமெட்ரிக் கிடையாது. சப்போஸ் இஃப் இட் இஸ் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட ஜாமெட்ரிக் சென்டரும் அதே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸும் கோயின்சைட் ஆகும். ஓகே, சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கே மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனா இல்லைன்னா அப்பவும் வந்து சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் கோயின்சைட் ஆகாது. நான் என்ன சொல்றேன்னா, ஸோ இங்க இடத்துலலாம் ஸ்கேர்ஸ்லி பாப்புலேட்டடா இருக்கு மாஸ், அதுவே இந்த இடம் வந்து கான்சென்ட்ரேட் ரொம்ப பார்ட்டிகிள் கான்சென்ட்ரேஷன். ஓகே, இது மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் ஸ்கேர்ஸ்லி பாப்புலேட்டடா இருக்கு. ஓகே, ஸோ இது ஈவன் தோ சிமெட்ரிக் ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஸ்கொயர் வந்து சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ சிமெட்ரிக் ஆப்ஜெக்டா இருந்தாலும் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனா இல்லை, ஹோமோஜீனியஸா இல்லை. எல்லா பாயிண்ட்லயும் ஈக்குவல் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதாவது ஒரு ஸ்கொயர் யூனிட் எடுத்தீங்கன்னா இங்க எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் இந்த ஸ்கொயர் யூனிட்லயும் இருக்கணும். ஓகே, ஆனா நம்ம இந்த ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கறதுல இங்க இடத்துல மாஸ் வந்து அதிகமா இருக்கு, இந்த இடத்துல மாஸ் கம்மியா இருக்கு. அதனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹோமோஜீனியஸ்லி மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை இதுல. அதனால இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், ஆனா அந்த சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் கோயின்சைட் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் ஜாமெட்ரிக் சென்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் அந்த இடத்துலயே இருக்காது, இட் மே பி இன் சம் அதர் பிளேஸ். ஓகே, ஸோ ஃபார் ஹோமோஜீனியஸ் அண்ட் சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் அதுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸும் நம்மளுக்கு ஜாமெட்ரிக் சென்டரும் கோயின்சைட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராக்கிங் ஆல் திஸ் பார்ட்டிகிள் நம்ம வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸை மட்டும் ட்ராக் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஈவன் தோ நம்ம வந்து ஒரு ஜென்ரல் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் படித்தாலும், ஸோ முன்னாடி அசம்ஷன்ல ஒரு சிங்கிள் பார்ட்டிகிளை தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்போ லார்ஜ் குரூப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிளோட அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸஸ் படிக்கிறோம், அதோட மோஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன அதுலேயும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னா, இந்த எல்லா பார்ட்டிகிளையும் நம்ம ட்ராக் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இந்த பார்ட்டிகிள் எல்லாமே வந்து இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம we have derived and that point is called the center of mass. ஒன்ஸ் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராக்கிங் த ஹோல் ஆப்ஜெக்ட் யூ ஜஸ்ட் நீட் டு ட்ராக் திஸ், இந்த பிளாக் டாட் மட்டும் ட்ராக் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, திரும்பியும் பழைய மாதிரியே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள் வந்து சிங்கிள் பார்ட்டிகிள் மாதிரி we made it. Okay, by means of the concept of center of mass. Okay, so இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக இதை சுத்தமாக நம்ம மறந்துட்டு இந்த பார்ட்டிகிளோட ட்ரெஜெக்டரியை மட்டும் ட்ராக் பண்ணாவே போதும். ஓகே, ஸோ அப்போது இது வந்து ஆக்சுவலாக என்ன, இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து மூவ் ஆகுது, அதனால தான் சென்டர் ஆஃப் மாஸ் நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் analyzing this whole object we just need to analyze this center of mass மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ அதை வச்சுட்டு we are going to derive the other equations. நம்ம முன்னாடி என்ன டிரைவ் பண்ணியிருந்தோம்,
இது பண்ணியிருப்போம்ல, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் டிரைவ் பண்ணியிருப்போம் நியூட்டன்ஸ் லாலாம். இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்ன்ற கான்செப்ட் வச்சு வி ஆர் அகெயின் கோயிங் டு டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, அதுதான் நம்ம மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு படிக்க போகிறோம். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் இப்போ என்னதுன்னா மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன அர்த்தம்? we are going to study the motion of extended object இல்லைன்னா system of particles. extended object to system of particles equivalent. extended object or இதை இன்னொரு விதமா சொல்றதுன்னா system of particles. ஓகே, ஸோ முன்னாடி பார்த்துருந்தது பாயிண்ட் ஆப்ஜெக்ட். இது மாதிரி பாயிண்டாக இல்லாமல் we are going to study if it is a car, நம்ம அதை காராகவே படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஹோல் கார், இந்த காரோட சென்டர் ஆஃப் மாஸ் தெரிஞ்சிருச்சுன்னா then we can forget the car and we can again treat the whole car as this particle. ஸோ அதுதான் நம்ம இந்த காரை தான் நம்ம எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராக்கிங் த ஹோல் கார், நம்ம இந்த காரை ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக we just need to know its center of mass. அது தெரிஞ்சிருச்சுன்னா we can forget about the car. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது டைமை பொறுத்துன்ட்டு நம்ம அதை படித்தாவே we can derive the equations of motion. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சதுக்கான இதுவே ரீசனே. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். ஓகே, ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போது ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி எழுதலாம்னா கேபிட்டல் எம் ஆர் வெக்டார்னு எழுதலாம். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் எம்ஐ ஆர்ஐ. ஓகே, ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கிடையாது. இது என்னதுன்னா டோட்டல் மாஸ் இன்டு இந்த சென்டர் ஆஃப் மாஸோட ரேட், இது என்னது பொசிஷன் வெக்டார். ஓகே, ஸோ இது என்னதுன்னா இட்ஸ் நத்திங் பட், ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் ஆஃப் மாஸ் ஆர். ஓகே, ஆர் வெக்டார் அதோட பொசிஷன் வெக்டார். ஸோ இங்கே தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடிங் த ஹோல் ஆப்ஜெக்ட், நம்ம இந்த ஆப்ஜெக்டோட ஃபுல் மாஸும் இந்த பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். அந்த பார்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். அதோட இது ஆரிஜின் தான், சாரி, இந்த வெக்டர் பொசிஷன் வெக்டர் தான் ஆர் வெக்டர். ஓகே, அண்டு எம்ன்றது இந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ எம் டைம்ஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, அது எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் எம்ஐ ஆர்ஐ. ஸோ இந்த எம்ஐன்றது என்னதுன்னா திஸ் ஆப்ஜெக்ட், திஸ் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு பார்ட்டிக்கிளோட மாஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எம்ஐன்னு சொல்கிறோம். அதாவது இந்த பார்ட்டிக்கிளுக்கு நான் நேம் 1ன்னு வைக்கிறேன், இந்த பார்ட்டிக்கிளுக்கு நேம் நான் 2ன்னு வைக்கிறேன், இந்த பார்ட்டிக்கிளுக்கு நான் 3ன்னு வைக்கிறேன், அண்ட் ஸோ ஆன் எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டேன். இது nth பார்ட்டிக்கிள். ஓகே, ஸோ அப்போது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிள் ஆரிஜின்லேருந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிளோட வெக்டார் அதை நான் வந்து கிரீன் கலரில் வரைகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிளோட பொசிஷன் வெக்டார் இதுதான் வந்து இந்த கிரீன் கலர் ஏரோ இருக்குல்ல, அதுதான் R1, R suffix 1, R suffix 1. ஸோ ஆர் சஃபிக்ஸ் 1ன்றது என்னதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிள் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்ற குறிக்கிற பொசிஷன் வெக்டார் தான் R1. ஓகே, ஸோ அதோட மாஸ் M1. சிமிலராக செகண்ட் பார்ட்டிக்கிளுக்கு அதோட மாஸ் M2 இன்டு R2. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா பார்ட்டிக்கிளோட மாஸையும் நம்ம ஸோ ஆன் அதோட பொசிஷன் வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணிட்டு இஃப் வி ஆட் வி கெட் த இந்த குவான்டிட்டி நம்மளுக்கு கிடச்சிரும் சம்மேஷன் எம்ஐஆர்ஐ. ஓகே, சம்மேஷன் எம்ஐஆர்ஐன்றது ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to n. ஓகே, வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் திஸ் ஆப்ஜெக்ட். இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட நம்பர் தான் இந்த n.
ஒன்ஸ் அது தெரிஞ்சிச்சுன்னா we can compute this mr vector. ஏன் இதை கம்ப்யூட் பண்ணும்? நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we need this quantity. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 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 குவான்டிட்டியை we are going to differentiate with respect to time. So we are going to differentiate with respect to time. d by dt of mr vector. Okay. So mr vector. Mass வந்து it's independent of time in classical physics. Therefore நம்ம என்ன பண்ணலாம்? We can take m outside and we can differentiate the r vector alone. So d by dt of r vector. Okay. So இங்கே நம்மளுக்கு right hand side என்ன இருக்கு? We have summation. So summation னா m1 d by dt of r1 plus m2 d by dt of r2. Okay. ஸோ இந்த சம்மேஷன்றது நம்மளுக்கு இந்த இது டிஃப்ரென்சியேஷனும் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த குவான்டிட்டி இது எப்படி இருக்கும்னா d by dt of m1 r1 இருக்கும். ஸோ m1 வெளியே எடுத்தாச்சு. ஸோ மீதி இருக்கிறது dr1 by dt, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ I equal to 1க்கு முடிஞ்சிச்சு. சிமிலர்லி ஃபார் I equal to 2 நம்மளுக்கு இதே மாதிரி பண்ணணும். அதுதான் இந்த குவான்டிட்டி. ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸட்ரா எல்லா டேர்முக்கும் பண்ணோம்னா we end up with mn d by dt of rn. சப்போஸ் there is n number of particles இருந்துச்சுன்னா எல்லா பார்ட்டிகளுக்கும் இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணோம்னா we get this quantity, இந்த வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ ஸோ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது நம்மளுக்கு? m d by dt dr by dt. ஓகே. dr by dtன்றது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நம்மளோட பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே. ஸோ சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் எப்படி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ சென்டர் ஆஃப் மாஸை ட்ராக் பண்ணோன்னா இட்ஸ் த வெலாசிட்டி. ஓகே. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ஓகே. அதனால வி வெக்டார், வேர் வி வெக்டார்ன்றது கேபிட்டல் வி வெக்டார்ன்றது என்னதுன்னா velocity of the center of mass. ஓகே. ஸோ இப்போ ஒரு கார்னு இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி ஒரு காரை நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம்னா இந்த காருக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும்ல, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்றது தான் நம்ம இந்த வி வெக்டாரோட டினோட் பண்ணுறோம். ஓகே. ஸோ சிமிலராக இந்த சைடு என்ன இருக்குது? திஸ் கார் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். கரெக்டாக? அப்போது இது ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள்னு வச்சுக்கிறோம். அதுதான் அதோட பொசிஷன் வெக்டார் தான் நம்மளுக்கு r1. ஓகே. ஸோ அப்போ இந்த r1 வந்து எவ்வளோ வேகமாக எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச் நடக்குது, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்சில் நடக்குதுன்னு பார்த்தோம்னா அது வந்து இட் கிவ்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் பார்ட்டிகிள். ஸோ அது இப்போ என்னென்னு எழுதலாம்? m1 v1 vector. Okay, where v1 vector is the first particle, one-th particle's velocity. Similarly, we have m2 v2 vector. Okay, where d by dt of r2 is v2. Okay, plus etc. plus mn vn vector. Okay, so இங்க என்ன நடந்திருக்குதுன்னா since dr vector by dt equal to capital V vector. Okay, அதே மாதிரி dr1 vector by dt equal to v1 vector, dr2 by dt equal to v2 vector. Similarly, dr1 divided by dt equal to vn vector. Okay, ஸோ இதனால தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து dr by dt அதை தான் v வெக்டார்னு எழுதியிருக்கிறோம். ஓகே. ஸோ இதோட மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வி எண்ட் அப் வித் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்னென்னா இந்த டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால we have m v vector capital V vector equal to m1 v1 vector plus m2 v2 vector plus m3 v3 vector plus etc. plus mn vn vector. Okay.
So இப்போ we are going to differentiate this equation again, okay, with respect to time. So differentiating this above equation with respect to t, okay. So d by dt of the above equation. Therefore easily m constant வெளியே எடுத்துடலாம். So again we are going to differentiate with respect to time. d by dt of v vector, capital V vector, equal to இதுலேயும் m வெளியே எடுத்துடலாம். d by dt of எதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம்னா velocity differentiate பண்ணா we end up with the acceleration, okay. So m times acceleration, mass times acceleration by Newton second law is the net force. இங்க capital V ன்றது center of mass. So center of mass ஓட அது மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்க ஃபோர்ஸ் தான் நெட் ஃபோர்ஸ். ஸோ அந்த நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா வெக்டர் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் இன் திஸ் கார், இல்லைன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட், ஓகே. ஸோ அதனால தான் இதை டைமை பொறுத்து 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி காட் த மொமெண்டம், ஓகே. ஸோ மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் மொமெண்டம், momentum of center of mass, okay. So இது வந்து momentum of each individual particle, அதோட momentum, okay. So similar-ஆ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், rate of change of momentum is nothing but force. So force கண்டுபிடிக்கிறதுக்கு we are differentiating again the momentum equation with respect to time. So இதை வந்து differentiate பண்ணா we have m1 d v vector by dt plus m2 d by dt of v2 vector plus etc plus mn d by dt of vn vector, okay. So நம்மளுக்கு இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we get நம்மளுக்கு என்ன கிடைக்கும், this is nothing but acceleration, okay. So m times கேபிட்டல் A வெக்டர். உங்கள் புக்கில் இது போல்ட் கேஸில் கொடுத்துருப்பாங்க, என்னால் போல்ட் கேஸில் எழுத முடியாது, அதுக்காக நான் வெக்டார் போடுறேன். போல்ட் கேஸ் எதுக்காகனா இது வெக்டார்ன்றதை டினோட் பண்ணுறதுக்காக. ஸோ ஹியர் வி ஹவ் m1 a1 vector plus m2 a2 vector plus etc plus mn an vector, where a is the acceleration of nth பார்ட்டிகளோட acceleration. ஸோ இது மாதிரி ஒரு பார்ட்டிகளோட acceleration, அதுக்கப்புறம் அதோட மாஸ், அதை மல்டிப்ளை பண்ணோன்னா we get the force acting on first particle. So this is nothing but f1 vector plus இது வந்து f2 vector plus etc fn vector, ஓகே. எல்லா வெக்டாரோட எல்லா பார்ட்டிகளோட ஃபோர்ஸஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா which will be equal to the net force, okay, the net force acting on the center of mass. So இதுதான் force acting on the center of mass, cm, okay. Therefore fcm vector is nothing but f1 vector, force acting on the first particle, first force acting on the second particle, force acting on the third particle, etc plus force acting on the nth particle. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we get the net force acting on the. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸை instead of finding all the forces acting on it, இந்த ஒரு பார்ட்டிக்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக if we know the center of mass, then the force acting on the center of mass will be equal to sum of the forces of each particle, okay. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும், ஓகே. ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம என்ன ஒரு மெயின் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்னா, the center of mass of a system of particles moves as if all the masses, எல்லா masses, okay, all the masses of the system was concentrated
at the center of mass. And all the external forces were applied at that point, were applied at that point. Okay, ஸோ அப்போது நம்ம இந்த காரோட எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டாகவே ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பழைய மாதிரியே நம்ம இதை வந்து சிங்கிள் பார்ட்டிக்கலாகவே ட்ரீட் பண்ணலாம், ப்ரொவைடட் நம்மளுக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் தெரிஞ்சிருச்சுன்னா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டை நம்ம ஒரு பார்ட்டிக்கிள் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸை வந்து அக்கௌண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த எல்லா மாஸும் இந்த பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாவே போதும். வி நோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஹோல் பாடி. ஓகே, ஸோ நம்மளுக்கு திரும்பியும் நம்ம பழைய பார்ட்டிக்கல் மாதிரியே நம்மளுக்கு அந்த அந்த ஸ்பெஷாலிட்டி நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இந்த ஃபுல் காருக்கு ஒரு பார்ட்டிக்கலாக நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு டைமே இருக்காது. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் வி கேன் ஜஸ்ட் நவ் இஃப் வி கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சென்டர் ஆஃப் மாஸ், நம்மளுக்கு அந்த ஹோல் பாடியோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனும் டிரைவ் பண்ணிடலாம். அந்த பாடி எப்படி டைமை பொறுத்து நகருன்றதையும் நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம் யூஸிங் நியூட்டன்ஸ் லா. ஓகே, ஸோ அதுதான் இந்த சென்டர் ஆஃப் மாஸோட ஒரு பியூட்டி.